தம்பி பிறந்ததுக்கப்புறம் கண்டிப்பாக காசி போகணும். பட் ஆனால் அவரை நான் நாங்கள் 2 பேரும் ஒரு குடுவையில் கையில் கொண்டு போய் அந்த நதியில் கங்கா மாட்டை கரைச்சிட்டு வருவோம். நாங்கள் எதிர்பார்க்கும் கனவுல எதிர்பார்க்கல. பட் எல்லாமே ஒரு ரீசன். அப்பா எங்கள் கூட இல்லைன்ற ஒரு தாட்ல எல்லாம் ஒரு ஷூட் போயிருக்காரு, ஊருக்கு போயிருக்காரு. எங்களுக்கான சில கடமைகள் பொறுப்புகள் கொடுத்துருக்காரு. அதை நோக்கி நாங்கள் ஓடணும். ஸோ அப்படி தான் இன்னமும் நாங்கள் நம்பிக்கையோடு தான் ஓடிக்கிட்டு இருக்கோம். ஒரு பெரிய ஒரு சப்போர்ட் எங்களுக்கு அவர் தான். அப்பா எங்களுக்கு சொல்லிக் கொடுத்தது சிரிக்க வைக்கணும், எல்லாரையும் மகிழ் வைக்கணும். அதுதான் அப்பா எங்களுக்கு சொல்லிக் கொடுத்தது. ஸோ அவர் விட்ட இடத்துலேருந்து நாங்கள் 2 பேரும் தொடங்க ஆரம்பித்தோம். கண்டிப்பாக ரொம்ப மிஸ் பண்ணுறேன் பிரதர். எங்களை மேலேருந்து ப்ளஸ் பண்ணுவார். எங்களுக்காக எப்பயுமே ஒரு சோல்ஃபுல் லைட்டாக எங்கள் கூட அவர் ட்ராவல் பண்ணுவார்ன்ற பெரிய நம்பிக்கையோடும் அவர் இல்லாத ஒரு வருத்தத்தோடும் தான் நாங்கள் ஆக்சுவலி இருக்கோம். கண்டிப்பாக ரொம்ப மிஸ் பண்ணுறேன் பிரதர். அவர் இல்லாமல் நாங்கள் எடுத்து வைக்கிற முதல் படி இது தான். பட் ஆனால் கண்டிப்பாக அவர் பாபாவோடு சேர்ந்து எங்களை மேலேருந்து ப்ளஸ் பண்ணுவார். எங்களுக்காக எப்பயுமே ஒரு சோல்ஃபுல் லைட்டாக எங்கள் கூட அவர் ட்ராவல் பண்ணுவார்ன்ற பெரிய நம்பிக்கையோடும் அவர் இல்லாத ஒரு வருத்தத்தோடும் தான் நாங்கள் ஆக்சுவலி இருக்கோம். கண்டிப்பாக எங்களுக்கான ஒரு முதல் வெற்றிப்படி தான். ஏன்னா அப்பா எப்பயுமே எங்களுக்கு சொல்லிக் கொடுத்தது என்னன்னா, ஒவ்வொரு வாய்ப்புகளையும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கிட்டே இருங்கன்னு. அண்ட் நாங்கள் ஃபேமிலியாக பிளான் பண்ணது என்னென்னா, தம்பி பிறந்ததுக்கப்புறம் கண்டிப்பாக காசி போகணும். அப்படி தான் பாலா பிரதர்கிட்டையும் அப்பா அம்மா பேசிகிட்டு இருந்தாங்க. நாங்களும் ஒரு மைண்ட் செட் இருந்தோம். பட் ஆனால் அவரை நாங்கள் 2 பேரும் ஒரு குடுவையில் கையில் கொண்டு போய் அந்த நதியில் கங்கா மாட்டை கரைச்சிட்டு வருவோம். நாங்கள் எதிர்பார்க்கும் கனவுல எதிர்பார்க்கல. பட் எல்லாமே ஒரு ரீசன். அப்பா எங்கள் கூட இல்லைன்ற ஒரு தாட்ல எல்லாம் ஒரு ஷூட் போயிருக்காரு, ஊருக்கு போயிருக்காரு. எங்களுக்கான சில கடமைகள் பொறுப்புகள் கொடுத்துருக்காரு. அதை நோக்கி நாங்கள் ஓடணும். ஸோ அப்படி தான் இன்னமும் நாங்கள் நம்பிக்கையோடு தான் ஓடிக்கிட்டு இருக்கோம். பிஹைண்ட் கோல் மெடல் நவம்பர் 30 சென்னை ரைட் சென்டரில் நடைபெற உள்ளது. டிக்கெட்களை இலவசமாக பெற ஸ்கிரீன்ல தெரியுற நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க. டிக்கெட்ஸ் 9 வெப்சைட்டை விசிட் பண்ணுங்க.